ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு திங்க் ப்ளஸ் வின் யூடியூப் சேனல். எங்கள் சேனலை பற்றின இன்ட்ரோ வீடியோ வந்து நாங்கள் ஏற்கனவே எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு 9th மேக்ஸ் தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை நாங்கள் டீச் பண்ணுறது ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தாராளமாக அதை கிளியர் பண்ணி வைப்போம். ஓகே, இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 9th மேக்ஸில் சாப்டர் 1 வந்து என்ன அப்படின்னா செட் லாங்குவேஜ். அதோட சப்டாபிக்ஸ் எல்லாமே நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன் போயிடலாம். இன்ட்ரொடக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ செட் இஸ் எ மெனி தட் அலோஸ் இட் செல்ஃப் டு தாட் ஆஃப் அஸ் எ ஒன். அதாவது நிறையா பொருள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரே இதுவாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. நிறையா திங்ஸ் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை வந்து நம்ம அதை வந்து ஒரு பேர் வச்சு ஒரே ஒரு பொருளாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரியை டிஃபைன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கேண்டர். அவர் தான் வந்து இந்த தியரியை டிஃபைன் பண்ணார். இவர் வந்து ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன். இப்போ செட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். எ செட் இஸ் எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன? பொருள். ஒரு பொருளை வந்து நல்லா வந்து அவங்க ரொம்ப தெளிவாக அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து செட். அதாவது ஒரு செட் அப்படின்னா அதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து நல்லா ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் ஏ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா புக்ஸ் இருக்கும். அதே மாதிரி புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து லைப்ரரின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லைப்ரரி அப்படிங்கிறது வந்து செட். அது இருக்க எல்லா புக்ஸுமே வந்து எலமெண்ட்ஸ். அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் எலமெண்ட்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. 1, 3, 5 இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் தான் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து செட்டோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது பார்த்தா உங்களுக்கு செட்னா என்னங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். செகண்ட் ஒன் வந்து collection of English alphabets. Third one வந்து collection of good students in a class. Fourth one collection of states in our country. Fifth one collection of beautiful flower in a garden. இதில் வந்து எது செட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து செட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு லோயர் கிளாஸ்லேயே தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1, 2, 3 தான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம். அது வந்து வெல் டிஃபைன்டு தான், சரிங்களா? ஏற்கனவே வந்து இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்பர் 1 வந்து செட், ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்னால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், A to Z தான் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். அதுவுமே வந்து வெல் டிஃபைன்டு. ஸோ செகண்ட் ஒன் ஆல்சோ செட். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். இது வந்து செட் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் எல்லாருமே குட் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஓகேங்களா? இப்போ அதில் வந்து குட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு வந்து நமக்கு எந்த ஒரு டிஃபைனும் கிடையாது. அவங்க வந்து டிஃபைன் பண்ணலை. ஸோ அது வந்து செட் கிடையாது. ஃபோர்த் ஒன் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. இப்போது நம்ம கண்ட்ரியில் வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குங்கிறதும் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதுவுமே வந்து என்ன வெல் டிஃபைன்டு தான். ஸோ அது செட். ஃபிஃப்த் ஒன் வந்து கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் எ கார்டன். ஒரு கார்டனில் வந்து இந்த ஃப்ளவர்லாம் பியூட்டிஃபுல், இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பியூட்டிஃபுல் இல்லை அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணி நம்மளாக சொல்லிக்கிறது தான். அது வந்து ஆல்ரெடி வெல் டிஃபைன்டு கிடையாது. ஸோ அது வந்து செட் கிடையாது, ஓகேங்களா? அப்போ தேர்டு ஒன்றும் ஃபிஃப்த்து ஒன்றும் செட் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு செட்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, செட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் A, B, XY இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் வந்து செட்டை வந்து டினோட் பண்ணுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் இஸ் ரிட்டன் பை கர்லி பிராக்கெட்ஸ். அதாவது இப்போ ஒரு செட்டு எழுதுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்ஸ் மூலமாக தான் வச்சு தான் எழுதுவோம், சரிங்களா? எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, X is element and A is set அப்படின்னு இங்கே ஷார்ட்கட்டாக எழுதியிருக்கேன். அது எப்படி அப்படின்னா, இப்போது A ஈக்குவல் டு ஏங்கிறது ஒரு செட்டு, சரியா? A ஈக்குவல் டு X, Y, Z அப்படின்னு எழுதுறோன்னா ஒரு செட்டுனா வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்படி தான் எழுதணும், ஓகேவா? இப்போது கர்லி பிராக்கெட்ஸ் இருக்கா? இப்போது இந்த X, Y, Z இது மூணும் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது X வந்து இதில் ஒரு எலமெண்ட் தான். இப்போ ஏங்கிறது செட்டா,
இப்போ இது வந்து என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, அதாவது எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து ஏங்கிற செட்டில் தான் இருக்குது. அதுதான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா, இப்போது சப்போஸ் எக்ஸ் வந்து இந்த செட்டுங்கிறது இதுக்குள்ளே செட்டு இதுக்குள்ளே இல்லை அப்படின்னா எக்ஸுங்கிற எலமெண்ட்டு, அப்போ வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து அதான் நான் முன்ன சொன்னதே தான். ஏ ஈக்குவல் டு 2 3 5 7 இது வந்து ஒரு செட். ஓகே, இப்போது 2 ஈக்குவல் டு ஏ, 5 ஈக்குவல் டு ஏ, 6 நாட் ஈக்குவல் டு ஏ. ஏன் சொல்லியிருக்காங்க? 2 5ங்கிறது வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. இது ரெண்டுமே, இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே ஏங்கிற செட்டில் இருக்குது. ஸோ வந்து அது ஈக்குவல் டு ஏ. இது ரெண்டும் வந்து ஈக்குவல் டு ஏ. 6 வந்து நாட் ஈக்குவல் டு ஏ. ஏன் அப்படின்னா 6ங்கிற எலமெண்ட் வந்து இந்த செட்டில் வந்து இல்லை. ஸோ வந்து அது வந்து நாட் ஈக்குவல் டு ஏ. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிள் 1.1க்கு வந்திருக்கோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் ஏ ஈக்குவல் டு அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். இது வந்து ஈக்குவல் டுவா நாட் ஈக்குவல் டுவா, அதுதான் வந்து இந்த செட் எக்ஸாம்பிள் 1.1ல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், முரளி விஜய் இது வந்து இந்த முரளி விஜய்ங்கிற நேம் வந்து இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே தானே இருக்குது. பாருங்கள், செகண்ட் நேம் வந்து முரளி விஜய். ஸோ அப்போ நம்ம அதை என்ன சொல்லலாம்? ஈக்குவல் டு ஏ. சரிங்களா? அதுக்கப்புறம் அஸ்வின்ங்கிற நேம் வந்து இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கா? இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஈக்குவல் டு ஏ தான். பத்ரிநாத் அப்படிங்கிற நேம் வந்து செட்டு ஏக்குள்ளே இருக்கா? இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஈக்குவல் டு ஏ தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து கங்குலி, டெண்டுல்கர் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த செட்டுங்கிற எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கா? செட்டுங்கிற இதுக்குள்ளே இந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் இருக்கா? கங்குலி, டெண்டுல்கர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அது ரெண்டுமே நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஏ. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்படி தான் வந்து செட்டை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ செட்டை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 3 5. இப்போது 1 3 5 எல்லாமே வந்து என்ன? ஆட் நம்பர்ஸ். இப்போது மொத்தமாக நம்ம தனித்தனியாக இது 1ங்கிறது ஆட் நம்பர், 3ங்கிறது ஆட் நம்பர், 5ங்கிறது ஆட் நம்பர் அப்படி சொல்லாமல் எக்ஸுங்கிற செட்டே வந்து ஆட் நம்பர் அப்படின்னு மொத்தமாக சொல்லிடலாம். ஓகேவா? அதுதான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஹியர் எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர். இந்த மாதிரி 1 3 5 7 9 இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். எவ்வளோ வந்தாலுமே அந்த எக்ஸுங்கிறது மொத்தமாக நம்ம ஆட் நம்பர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். நம்ம 3 வேஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா செட்டை வந்து வேர்ட்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறது, அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எ செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், அதாவது நம்பர்னு சொல்லாமல் தனித்தனியாக சொல்லாமல் வேர்டு வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எ செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். அண்ட் வவல்ஸ் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக சொல்லாமல் செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் வேர்ட்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறது, அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம். அதாவது இப்போ வந்து அதில் வந்து வேர்டு வச்சு டிஸ்கிரைப் பண்ணோம். இதில் வந்து ஒரு ரூலை வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அந்த எலமெண்ட்ஸை. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குங்களே, இதுவும் இந்த ரெண்டு சிம்பிள் வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இந்த ரெண்டு சிம்பிளுக்குமே மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச் தட் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? அப்போது இப்போ பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்களா? அதாவது இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் சொன்னேன்? சச் தட் எக்ஸ் இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். எக்ஸுங்கிறது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற வவல்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த சிம்பிள் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். இது வந்து எப்படின்னா ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், வவல்ஸ் வந்து AEIOU தான் நம்ம இங்கிலீஷில் வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து இங்கே தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. AEIOU இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னென்னா ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், B = 0 1 2 3 அப் டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்களா? இப்போ இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இந்த 3 டாட்ஸ் இருக்குங்கள, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா
எலிப்சிஸ். இதுதான் வந்து நம்ம ரோஸ்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 டாட்ஸ் வந்து எலிப்சிஸ்ன்னு சொன்னாங்கல்ல, இந்த 3 டாட்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 4, 5, 6 அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த 3 டாட்ஸோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.2. ரைட் எ செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் வந்து நம்மளுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 1.2. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னங்க, அதை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதில் இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரைட் எ செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம செட்டை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட்ஸ் மூலமாக நம்ம எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். ரைட் எ செட் ஆஃப் லெட்டர்ஸ். இதில் வந்து என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் அது நீங்கள் பார்க்க தேவையில்ல. லெட்டர்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏ இருக்குது, எஸ் இருக்குது, இ இருக்குது, எம் இருக்குது, என் இருக்குது, டி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஏ, எஸ், இ, எம், என் அண்ட் டி. இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இதில் இருக்க எல்லா லெட்டர்ஸையும் இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் பி ஆர் ஐ என் சி ஏஎல். இதுதான் வந்து பிரின்சிபலோட ரோஸ்டர் ஃபார்ம். அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.